ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாந்தி கணேஷ். 40 வயசுக்கு மேலே மார்பகங்களை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். இங்கே மார்பகம் ஒரு 20 வயசில் ஒரு அழகுக்கான ஒரு உறுப்பாக பார்க்கப்படுது. அது கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மையாகவே அந்த உறுப்போட பயன் என்னன்னா ஒரு குழந்தைக்கு உயிர்ப்பால் கொடுத்து காப்பாற்றுறது தான். ஒரு 40 வயசுக்கு மேலே என்ன ஆயிடுதுன்னா அந்த மார்பகம் பற்றின பயம் பெண்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் ஒரு சிஸ்ட் வந்துடுச்சுன்னா, ஒரு நார்க்கட்டி வந்துடுச்சுன்னா தானாக எக்ஸாமின் பண்ணி பாருங்க. விழிப்புணர்வுங்கிறது நல்ல விஷயம். அதே நேரம் ஒரு பயமே வந்துட்டுருக்கு இப்போ இருக்கிற 40களில் இருக்க பெண்கள் மத்தியில். ஸோ நம்ம என்னன்னா அந்த பயமுறுத்துகிற பக்கம் நம்ம போக வேண்டாம். ஆரோக்கியமாக இருக்க ஒரு 40 வயசுக்கு மேலே இல்லை ஒரு 35 வயசுக்கு மேலே பெண்கள் மார்பகங்கள் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா இயற்கை மருத்துவத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணுமா? கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா நம்மளுடைய உறுப்புகள்ல ரொம்ப அழகா நம்மளை பிரதிபலிச்சு காமிக்கக்கூடிய அந்த மார்பகத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ், அந்த ஒரு நெகட்டிவ் திங்கிங்கே நிறைய பேருக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க தான் செய்யுது. இப்போ ஒரு 40 வயசு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய அழகை மெயின்டைன் பண்றது மட்டும் இல்லை, ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ரீப்ரொடக்டிவ் ஏஜ் எல்லாம் தாண்டி நம்ம கிராஸ் பண்ணும் போது நமக்கான ஹார்மோன் சேஞ்சஸ் ரொம்பவே ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூப்படைகிறதுல இருந்து நம்மளுடைய மார்பகத்தில் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். ஒவ்வொரு பீரியட்ஸ் அப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றது ஒரு ஹெவினஸ் தெரியும், பிரெஸ்ட் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது, ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக இது நார்மல் ஃபிசியாலஜி. நம்ம இந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ் வரும்போது நம்மளுடைய மார்பகத்தில் அந்த என்க்ராச்மெண்ட் நடக்கும்போது நமக்கு அந்த ஒரு ஹெவினஸ் ஃபீல் தான் ஆகும். ஆனால் அதே பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டே தான் அப்படி இது சேஞ்சஸ் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் நமக்கு அது ஒரு மாற்றங்கள் ஈஸியாகவே நார்மலாகவே ஆகிடும். ஆனால் 40 வயசுக்கு மேலே நம்ம இதை ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் இதை ஒரு பயத்தோடு கடந்து செல்றதுக்கு வேண்டவே வேண்டாம். ஜென்ரலாகவே நம்ம குளிக்கும் போதோ இல்லை நம்ம படுத்திருக்கும் போதோ நம்மளுடைய கைகளால் அதை நம்ம ஒரு சின்னதாக ஒரு ரொட்டேஷன் கொடுத்து பார்க்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு சின்னதாக லம்ப் இருக்கா, இல்லை ஏதாவது வீக்கமாக இருக்கா, ஏதாவது வித்தியாசமாக இருக்கா அப்படின்றத நம்ம அப்பப்போ பார்த்துக்கிறது கரெக்டு தான். ஆனால் இப்படியெல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அது சைக்காலஜிக்கலாக மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதிகமாக அதை மாதிரி அதையே யோசிச்சு இது ஒரு வேளை கேன்சராக இருக்குமோ அப்படின்ற அந்த தாட்டே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை அதிகமாகவே கொடுக்குது. ஆக்சுவலாக முன்னாடி இது ஜாஸ்தி கிடையாது. காரணம் ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெண்கள் அழகு சாதனங்கள் நிறைய கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் இருக்கிறதுனால அதனால நமக்கு இந்த மாதிரி புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு. அழகு சாதனங்கள்னா என்ன மாதிரி இது சொல்றீங்க டாக்டர்? ஒரு கிரீம், ஒரு ஹேர் கலரிங் அந்த மாதிரி விஷயங்கள்? கண்டிப்பா ஒரு சாதாரணமா நம்ம ஃபேஸ்க்கு போடக்கூடிய ஒரு கிரீமா இருக்கட்டும், இல்ல இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப வெயில் காலம் அதிகமா ஸ்வெட் ஆகுது அப்படின்றதுனால டியோட்ரன்ஸ் ரொம்ப காமனாவே யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த டியோட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா கார்சினோஜெனிக் ஏஜென்ட்டா இருந்து நமக்கு இந்த மாதிரி புற்றுநோய் வரதுக்கான ஒரு வாய்ப்பை அதிகமாக்குறதுக்கு காரணமாவே இருக்கு. ஒரு கார்சினோஜெனிக் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணுது. அதே மாதிரி இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைலெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ் நமக்கு பாத்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சுவலா எல்லாத்துலயும் அமோனியா அதிகமாவே இருக்கும். அமோனியா நமக்கு ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி இந்த மாதிரி நமக்கு புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகளையும் அதிகமாக்கவே செய்யுது. ஸோ அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம அதிகமா ப்ரிஃபர் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு க்ரீம் போடுறோம், ஒரு சன்ஸ்கிரீன் லோஷன் எடுத்துக்கிட்டோம்னாலே ஆக்சுவலாக சன்ஸ்கிரீனே தப்பு. இயற்கை மருத்துவத்தில் என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகும் போது டேனிங் வந்தா பரவாயில்ல, அதுல நேச்சுரலா நம்ம டீடானுக்காக ஒரு மஞ்சளோ முல்தானி மெட்டியோ பன்னீரை போட்டு இல்லை கற்றாழை போட்டு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போட்டோம் அப்படின்னாலே அந்த டேனிங் ஒரு நாள்லயே நமக்கு அது நேச்சுரலான நமக்கு ஒரு லுக்கை கொடுத்துரும். ஆனா அதை தாண்டி இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அது மேல் ஃபீமேல் 2 பேருமே அதிகமா அந்த மாதிரி ஃபேஸ் டார்க்னிங் ஆகக்கூடாது, க்ளோ வரணும்,
ரொம்ப அந்த ஃபேர்னஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஈஸ்ட்ரோஜன் இருக்குது, அதில் ஃபெலிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக்கி கொடுக்குது. இதே மாதிரி நம்ம டை யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுவும் வந்து நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புகளை ஜாஸ்தி ஆகுது. அது வந்து இன்னும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூம்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து இன்னர்ஸ், ஈவன் நம்ம போடக்கூடிய இன்னர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அப்லிஃப்டிங் ரேஷியோஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ நிறைய ஃபீமேல் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆமா, அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டீல் ஒரு ராடோட வருது. அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த ஷேப்பை வந்து அந்த நேரத்துல கொடுக்கறதுக்காக, பட் என்ன பண்றாங்கன்னா ரெகுலர் யூஸுக்காக அதை எடுக்கும் போது அது அவங்களுக்கு அந்த நேச்சுரலான அந்த ஒரு விஷயமா இல்லாம, அப்லிஃப்டிங்கா இல்லாம, அவங்களுக்கு அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ் இல்லை. ஸோ பிளட் ஃப்ளோ வந்து அஃபெக்ட் ஆகுது, லிம்ஃபட்டிக் ட்ரைனேஜ் அஃபெக்ட் ஆகுது. நாளடைவில் இதுவே அவங்களுக்கு பல பிரச்சனைகளை, குறிப்பா இந்த மாதிரி புற்றுநோய் வரதுக்கான ஒரு வாய்ப்பையும் உண்டாக்கி கொடுக்குது. இதுதான் காசுன்னு சொல்ல வரல, இதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி புற்றுநோய்க்கான வாய்ப்புகளை அதிகமாக்குது அப்படின்றதான் சொல்ல வரேன். இயற்கை மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா செஸ்ட் பேக் அப்படின்றது இருக்கு. ஸோ இது ஒரு 40 இயர்ஸ் மேல நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம இந்த பேக்கை ரெகுலராகவே எடுத்துக்கலாம். லைக் வாரத்துல ஒரு 2 நாள் நம்ம வந்து ஜென்ரல் ஒரு ஹெல்த்தை ப்ரமோட் பண்றதுக்கு, என்னோட ஹார்மோன்ஸை நான் மெயின்டைன் பண்றேன், என்னுடைய நிணநீர் ஓட்டத்தை சீரா வச்சிருக்கேன், என்னுடைய மார்பகத்தை நான் வந்து சாகிங் கூட இல்லாம அதை டைட்னஸையும் மெயின்டைன் பண்றதுக்கு இயற்கையான ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா செஸ்ட் பேக்கு. இது சிம்பிளா ஒரு லினன் கிளாத் எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு 3-3.5 மீட்டர் துணி எடுத்துக்கலாம். பிரெத் வந்து நல்லா ஒரு 2 மீட்டருக்கு பிரெத் இருக்கட்டும். இதை ரோல் பண்ணிட்டு பச்சை தண்ணியில நினைச்சு நம்மளுடைய செஸ்ட்ல ஃபுல்லா அப்படியே ரேப் பண்ணிடலாம். இதுக்கு மேல டர்க்கி டவலோ இல்ல பெட்ஷீட்டாலேயோ நம்ம வந்து போத்திட்டு அதை கவர் பண்ணி ஒரு 45 நிமிஷம் ரெகுலரா இதை நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இது நமக்கு இந்த மாதிரி நிணநீர் தேக்கம் எங்கேயுமே இருக்காம. ஏன்னா ஒரு பிரெஸ்ட் கேன்சர் ஒரே நாள்லாம் உருவாகாதுங்க. அது வந்து இட் டேக்ஸ் டைம். ஆனா அந்த ஒவ்வொரு மாற்றமும் நம்ம உடம்பு நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்கும். நம்மளுடைய அக்கல் கீழே வந்து ஒரு வீக்கமா இருக்கு, இல்ல அந்த இடத்துல வலி இருக்கு, இல்ல மார்பகத்திலேயே சின்னதா ஒரு உருண்டையா நமக்கு தெரியுது, மூவ் ஆகுது, அது அழுத்துனா நமக்கு வலி இருக்கு, இல்ல வலி இல்ல ஆனா மூவ் ஆயிட்டே இருக்கு, இது எப்போ போல இல்லாம ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னா அது நம்ம உடம்பு நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸை கொடுக்கும். அந்த ஸ்டேஜ்ல இருந்தே நம்ம இந்த மாதிரி பேக்ஸை போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையா நமக்கு வந்து அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே அது கிளியர் பண்ணிடும். ஸோ ஈவன் இந்த மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கூட நாங்க இந்த மாதிரி டர்மரிக் செஸ்ட் பேக்குன்னு கொடுப்போம். அதாவது மஞ்சள் தண்ணியில, கிழங்கு மஞ்சளை வாங்கி அரைச்சு அந்த தண்ணியில அதை வந்து கலந்துட்டு அதுல அந்த லினன் கிளாத்தை வந்து டிப் பண்ணி அதை நம்ம கட்டி வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் லிம்ஃபடினோபதின்னு சொல்லுவாங்க, அந்த நிணநீர் தேக்கம் அடைஞ்சு வீக்கமா இருக்கிறது ஃபர்ஸ்ட் அதை குறைக்கும். அதுக்கப்புறம் இது ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கும். ஸோ இருக்கிற அந்த growth-ஐயே வந்து ஃபர்ஸ்ட் இந்த மெட்டாஸ்டேசஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஈவன் மஞ்சள், வேப்பலை, கற்றாழை, இது 3த்துக்குமே அவ்வளோ அருமையான ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதை வந்து நாங்க பேக்காவே கொடுப்போம். கோஸ் இருக்குல்ல, அந்த கோஸோட சேர்த்து மஞ்சள், வேப்பலை, கற்றாழை இது 3த்தையும் அரைச்சு அதை பேஸ்ட் மாதிரி பிரெஸ்ட்ல நம்ம அப்ளை பண்ணும் போது ஃபைப்ரோ அடினோமா அப்படின்ற கேசஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதாவது அது புற்றுநோய் கிடையாது, ஆனா ஆரம்ப ஸ்டேஜ்லயே தெரியும் போது இந்த மாதிரி பேக் அப்ளிகேஷன் கொடுக்கும் போது அது வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. இது நாங்க நடத்தின ஆய்வுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கேசஸ்க்கு நாங்க இதை வந்து ரிசர்ச் பேப்பராகவே நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இயற்கையான முறையில் இது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம பார்க்கும் போது அது புற்றுநோயாக மாறாமையே நம்ம வந்து சரிப்படுத்திக்கலாம். இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ், பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த விஷயம் எவ்வளோ முக்கியமானது. குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான தாய்ப்பால் கொடுக்கறதுக்கான ஒரு உறுப்பு.